போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. நீ வாழுமாலயம் நானாக, நிறையன்பின் ஊற்றாக நான் மாற, கரம் கூப்பி வருகின்றேன், திருப்பலிதனில் இணைகின்றேன். நீ வாழுமாலயம் நானாக, நிறையன்பின் ஊற்றாக நான் மாற, கரம் கூப்பி வருகின்றேன், திருப்பலிதனில் இணைகின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இறைவனை எதற்காக நாம் தேடி வருகின்றோம் என்று சிந்தித்து பார்க்க இன்று இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. மக்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். ஆனால் இயேசுவை தேடி வந்த மக்கள் என்ன அருள் அடையாளம் நீங்கள் செய்வீர்கள் என்று கேட்டார்கள். அந்த மனநிலையோடு நாம் அருள் அடையாளங்களை காண்பதற்காக வந்திருக்கின்றோமா, அல்லது அந்த இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களாக அவர் கொடுக்கின்ற நிலைவாழ்வை பெறுவதற்கு நம்மை தகுதியுள்ள மக்களாக மாற்றுவது என்ற மனநிலையோடு வந்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க இறைவன் நம்மை அழைக்கின்றார். அவர் தருகின்ற நிலைவாழ்வை பெறுவதற்கு அவரே நமக்கு தம்மை உணவாக தர இருக்கின்றார். இறைவன் தருகின்ற இறை வார்த்தையை கேட்டு ஆன்ம உணவை பெற்று அவர் காட்டுகின்ற பாதையில் பயணித்து அவருடைய மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மழலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனிதமரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செவிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தளர் சிறந்த போதராகவும் எங்கள் தேவையில் பருந்து பேசுவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்து வாழ்வு நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னலில் எல்லாம் உமது உதவியை கண்ணுணரும் செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியினும் திருமகனில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாளில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது, திமிர் பிடித்தவர்களே, இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரை போல் நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் திருத்தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றையே கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியை அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடையை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாரையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆமீன். கற்பாரையும் கோட்டையும் நீரே, உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன்,
ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீரே என்னை மீட்டருளினீர். நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறேன். உமது பேரன்பில் நான் களி கூர்வேன், அக்களிப்பேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். உமது முகத்தின் ஒளி அடியின் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். மனிதரின் சூழ்ச்சி நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையில் மறைப்பின் உள்வைத்துள்ளி. நாவுகள் கிளப்பும் பூசலி நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், ஒப்படைக்கின்றேன். Alleluia, 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 Alleluia. Alleluia, 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 Alleluia. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசி இராது என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகின்றீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவளிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல. வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையை. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவு எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவளிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இன்று இயேசுவில் அன்மைக்கு சகோதர சகோதரிகளே, இறைவனை தேடி இந்த திருத்தலத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். எதற்காக அந்த மக்கள் இயேசுவை தேடி வந்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, ஏனென்றால் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலிருந்து நமக்கு வாசிக்கப்பட்டது. அந்த 6ஆம் அதிகார துவக்கத்தில் இயேசு மக்களுக்கு அப்பம் பலுக செய்து அவளுக்கு உணவு தருகின்றார். 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருந்தது. அதை கொண்டு அவளுக்கு போதுமான உணவு தருகின்றார். அந்த உணவு தந்த பிறகு அவர் தனிமையாக ஜெபிக்க செல்கின்றார். அதன் பிறகு கடல் மீது நடந்து வருகின்றார். மக்கள் அவரை தேடி வருகின்றார்கள். அதில் இயேசு அவரிடம் சொல்வார், நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுதுதான் அந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக தான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. இந்த இறைவார்த்தை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இயேசுவை எதற்காக தேடி வந்தார்கள் என்று நம்மையே நாம் கேட்க வேண்டியிருக்கின்றது. நான் எதற்காக இயேசுவை தேடி வருகின்றேன்? அந்த இயேசுவை தேடி வந்த மக்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று இயேசு அவர்களை அழைக்கின்றார். ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? என்ன அருள் அடையாளம் நீங்கள் செய்வீர்? அவர்கள் இயேசு என்ன சொல்லுகின்றார்கள்? எங்களுடைய முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே என்று சொல்லுகின்றார்கள். நமக்கு தெரியும், அவர்கள் இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது விடுதலை புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். விடுதலை புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் அவள் உணவு தேவை என்று முணுமுணுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது 14-15 இறை வார்த்தைகளை நாம் வாசித்தோம் என்றால், அங்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்றது 15வது இறை வார்த்தையில் மன்னா, அவள் கண்ட உணவை மன்னா என்று அழைத்தார்கள். அதற்கு இது என்ன என்று அர்த்தம். ஆகவே அது என்ன என்று தெரியாமல் கூட அந்த உணவு அவர்களுக்கு கிடைத்தது. அந்த உணவை அவர்கள் உண்டார்கள். ஆகவே மக்கள் மனதில் இருந்தது, எங்களுடைய முன்னோர்களுக்கு ஒவ்வொரு நாளும் மோசே உணவு தந்தார். ஆனால் நீர் என்ன செய்தீர்? ஒரே ஒரு முறை 5000 பேருக்கு உணவு கொடுத்தீர். இதை வைத்து நாங்கள் மீது நம்பிக்கை கொள்ள முடியுமா என்று அந்த மக்கள் கேட்கின்றார்கள். அதனால்தான் அவர்கள் கேட்கின்றார்கள், என்ன அரும் அடையாளம் நீ செய்வீர், நாங்கள் உன் மீது நம்பிக்கை வைக்க. ஏனால் என் முன்னோர்களுக்கு தினமும் மோசே உணவு கொடுத்தார். நீங்கள் ஒரே ஒரு முறைதான் உணவு கொடுத்தீர்கள். இதை வைத்துக் கொண்டு நாங்கள் உங்கள் மீது நம்பிக்கை கொள்ள முடியுமா? ஆகவே நீங்கள் ஏதாவது இன்னும் அருளாடையாளம் செய்தால்தான் உன் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்ள முடியும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்கள் சொல்கின்றார், உங்கள் முன்னோருக்கு உணவு கொடுத்தது மோசே அல்ல, என்னுடைய தந்தை. என்னுடைய தந்தை தான் அவளுக்கு உணவு கொடுத்தார் என்று சொன்ன பொழுது அவள் என்ன செய்கின்றார்கள்? அவளுடைய மனநிலை எவ்வாறு மாறுகின்றது என்று பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு மனநிலை அவளிடம் இருந்தது? ஐயா, இந்த உணவு எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இப்ப மோசே கொடுக்கவில்லை, தந்தை தான் உணவு கொடுத்தார் என்றால் அந்த உணவு எங்களுக்கு தினமும் கிடைக்க செய்யும் என்று கேட்கின்றார்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், யோவான் நற்செய்தி நாம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். அந்த சமாரிய பெண்ணோடு இயேசு பேசிக் கொண்டிருப்பார். அந்த சமாரிய பெண் தண்ணீர் எடுக்க வருகின்றார். இயேசு அவரோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது, அப்பொழுது தண்ணீரை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது, வாழ்வு தரும் தண்ணீரை அவர் கொடுப்பதாக சொல்லுகின்ற பொழுது, அந்த பெண்மணி என்ன சொல்வார்? யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தையில், ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் மூலம் நான் இங்கு வரவும் தேவை இருக்காது என்று சொன்னார். மனிதனுடைய மனநிலை பாருங்கள். இந்த மக்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு நீங்கள் அந்த உணவை கொடுத்திருந்தால் எங்களுக்கு பசியே இருக்காது. அந்த பெண்மணி சொன்னார், இந்த தண்ணீரை கொடுத்தால் எனக்கு தாகமே எடுக்காது, அதனால் நான் வர தேவையில்லை. இதான் மனிதனுடைய மனநிலையாக இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நாம் காண முடிகின்றது. ஆனால் இயேசு அவளிடம் என்ன சொல்கின்றார்? மீண்டும், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருவருக்கு பசி இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றும் தாகம் இராது என்று சொல்லுகின்றார். மக்கள் இன்னும் உடலை சார்ந்த உணவுக்காக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
உடலை சார்ந்த உணவுக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இறைவன் வேறு நிலையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் உடல் உணவுக்காக தேடிக்கொண்டிருக்காதீர்கள், உங்கள் ஆன்ம உணவை தேடுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் அவருடைய மனநிலை இன்னும் மாறாமலே இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த உடலுக்கு வேண்டிய உணவு இன்னும் எப்படி கிடைக்கும்? நம் உடலுக்கு உணவு தேவை. உடலுக்கு உணவு தேவை என்றால் என்னாலும் வளர்ச்சி தேவை. நம் உடல் நோய்வாய்ப்பட்ட நல்ல செய்கின்றோம், அதற்குரிய மருந்து எடுக்கின்றோம், அதற்கு ஒரு உணவு தேவைப்படுகின்றது. ஆனால் அதே போன்று ஆனால் அதை தாண்டி நாம் சிந்திக்க வேண்டும் என்று இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஏனென்றால் நாம் இந்த ஆன்மாவை பற்றி, ஆன்ம உணவை பற்றி நாம் சிந்திப்பது கிடையாது. அந்த ஆன்மாவுக்கு நிலை வாழ்வை நாம் பெற்றுத்தர வேண்டும் என்ற சிந்தனையில் நாம் வாழ்வது கிடையாது. ஏனென்றால் நம்முடைய ஆன்மா எப்படி இருந்தது என்று பவுலடிகளார் மிக தெளிவாக எபேசியர் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுவார். உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள் என்று சொல்லுவார். அவருடைய ஆன்மா பாவத்தின் காரணமாக இறந்த நிலையில் இருக்கின்றது. அந்த ஆன்மாவை மீட்டெடுக்க வேண்டும், அந்த ஆன்மா மறுவாழ்வு பெற வேண்டும், அந்த ஆன்மா இறைவனோடு சேர வேண்டும் என்றால் இறைவன் தருகின்ற அந்த நித்திய உணவை நான் பெற வேண்டும். அதனால்தான் இயேசு அருமையாக சொன்னார். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கின்றது என்று கூறியிருக்கின்றார். ஆகவே இறைவன் கொடுக்கின்ற அந்த உணவை நாம் உட்கொள்வது எதற்காக? நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்காக. ஆகவே இந்த ஆன்ம வளர்ச்சிக்கு தேவையான உணவை இறைவன் நமக்கு தருகின்ற பொழுது அந்த உணவை நாம் தேடி வருகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க இறைவன் நம்மை அழைக்கின்றார். தனது 40வது வயதில் ஆங்கிலிக்கன் சபையை விட்டு கத்தோலிக்க திருச்சபையில் சேர்ந்தவர் தான் கர்தினால் நியூமன் என்பவர். மிக சிறந்த கல்விமான், அறிவாளி. அவரது இழப்பை அந்த சபையினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே அவர்களில் ஒரு சிலர் கர்தினால் நியூமனை சந்தித்து, நீங்கள் பழையபடி ஆங்கிலிக்கன் சபைக்கு வந்து விடுங்கள், நீங்கள் விரும்புவதை எல்லாம் உங்களுக்கு தர தயாராக இருக்கின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் சிறப்பான எதையும் எனக்கு தர வேண்டாம், கத்தோலிக்க திருச்சபை தருகின்ற 2 காரியங்களை மட்டும் கொடுங்கள் போதும் என்றாராம். அவை என்ன என்று அவர்கள் கேட்டார்கள். அவர் கூறியது, 1 நற்கருணை, 2 அன்னை மரியா. இந்த 2ஐயும் எனக்கு கொடுத்தீர்கள் என்றால் நான் திரும்ப வருகின்றேன் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, ஆங்கிலிக்கன் சபையிலிருந்து வந்து புகழ்பெற்ற நியூமன் சொல்கின்றார், 2 முக்கியமானது நான் கத்தோலிக்க திருச்சபையில் பெற்றுக்கொண்டேன், யாரும் எடுக்க முடியாது, யாராலும் கொடுக்க முடியாது. நற்கருணை, அன்னை மரியாள். ஆகவே நற்கருணை ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு, ஆன்மீக வாழ்வுக்கு எவ்வாறு மிகவும் அவசியமானது என்பதை நாம் உணர வேண்டும். ஆனால் சில நேரத்தில் நமக்கு என்ன ஆகிவிட்டது என்றால், இந்த நற்கருணை பழக்கமாகிவிட்டது என்று நான் சில நேரத்தில் சொல்லுவேன். அந்த நற்கருடைய அருமையை நாம் புரிந்து கொள்வது கிடையாது. இப்போ ஒரு பெரிய நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, இல்லை ஒரு பெரிய சுற்றுலா தலத்து பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த இடத்தின் மகிமையை அறிந்து கொள்ள மாட்டார்கள். என்னால் அவர்களுக்கு அந்த இடம் பழக்கமாகிவிட்டது. வேறு இடத்திலிருந்து வருகின்றவர்களுக்கு தான் அந்த இடத்தினுடைய, அந்த சுற்றுலா தலத்தினுடைய அருமை பெருமை எல்லாம் நினைத்து இவ்வாறு இருக்கின்றது, பார்ப்பதற்கு அருமையாக இருக்கின்றது, பலவாறு அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அங்கே வாழ்கின்ற மக்களுக்கு அது பழக்கமாகிவிட்டது. அதே போலதான் சில நேரங்களில் நம்முடைய வாழ்வை எப்படி ஆகிவிட்டது, நற்கருணை நாம் பெற்றுக்கொள்கின்றோம், அது ஒரு பழக்கமான நிலைக்கு நாம் மாறிவிட்ட காரணத்தினால் நற்கருடைய அருமையை நாம் உணர்வது கிடையாது. இந்த நற்கருணை நம்முடைய ஆன்ம உணவாக இருக்கின்றது, நித்திய வாழ்வு தருகின்றது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கின்றதா? கிறிஸ்துவாகிய நம்முடைய வாழ்வு இப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கின்றதா? எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்வு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, பரம்பரை கிறிஸ்துவர்கள் என்று ஒரு குரு இருக்கின்றார்கள், ஒரு குழுவினர். பரம்பரை கிறிஸ்துவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பெற்றோர்கள் கிறிஸ்துவர்களாக இருந்தார்கள். அதன் காரணத்தினால் திருமுழுக்கு பெற்றுவிட்டோம். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கவில்லையோ நான் இதில் கட்டாயப்படுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாட்கள் திருப்பலிக்கு நான் வருவேன், ஆலயத்துக்கு வருவேன்,
திருப்பலியில் கலந்து கொள்வேன், சிறு பிள்ளையில் நான் கற்றுக்கொண்ட ஜெபத்தை நான் சொல்லுவேன், அவ்வளவுதான். அதன் மேல்க்கு எந்த ஈடுபாடும் கிடையாது எனக்கு. இவளை தான் நாம் பரம்பரை கிறிஸ்துன்னு சொல்லுவோம். ஏன்னா பலர் வருஷத்துக்கு ஒரு முறை பாவசேந்தம் செய்ய வருவாங்க, கடன் திருநாளுக்கு வந்துடுவாங்க. மற்ற நாட்களில் தன்னுடைய கிறிஸ்துவ வாழ்வு எவ்வாறு இருக்குன்னு சிந்தித்து பார்க்க மாட்டார்கள். ஆனால் நான் பரம்பரை கிறிஸ்துவர், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனதில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவல் சிலர் இருக்கின்றார்கள். சில கிறிஸ்துவல் சில மக்கள் எப்படி இருப்பார் என்றால் புதுமை கிறிஸ்துவலாக இருப்பார்கள். புதுமை கிறிஸ்துவல் என்று நான் எதை சொல்கின்றேன் என்றால், தங்களுடைய வாழ்க்கையிலோ அல்லது தங்களை சார்ந்தவருடைய வாழ்க்கையிலோ ஏதாவது புதுமைகள் அருங்குறிகள் நடைபெற்றது என்றால் அதன் காரணமாக கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருப்பார்கள். அதனால்தான் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகின்றீர்கள்? அந்த மக்கள் கேட்டார்கள். புதுமைகள் காண வேண்டும், அற்புதங்கள் நடைபெற வேண்டும், அப்பொழுது நான் ஒரு கிறிஸ்துவனாக இருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், தொல்லைகள் வந்ததென்றால் நான் அந்த கிறிஸ்துவுக்கு எதிராக சென்று விடுவேன், அந்த கிறிஸ்துவை விட்டு தூரமாக சென்று விடுவேன். அந்த மனநிலை கொண்ட கிறிஸ்துவலாக நாம் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது கொள்கை கிறிஸ்துவலாக ஒரு சிலர் இருக்கின்றார்கள். கொள்கை கிறிஸ்துவல் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது எந்த விதமான சுயநல எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயேசுனுடைய மதிப்பீடுகளையும் கொள்கைகளையும் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து அந்த மதிப்பீடுகளுக்கு, கொள்கைகளுக்கு தன்னுடைய வாழ்வை கொடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்று வாழ்கின்றவர்கள் தான் கொள்கை கிறிஸ்துவல் என்று நாம் அழைக்கின்றோம். இன்று முதல் வாசகத்தில் நான் ஸ்தேபான் பற்றி வாசிக்க கேட்டோம் அல்லவா? அவர் என்ன செய்கின்றார்? இயேசுடைய படைப்பினைகளுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து விட்டார். அவர் மேல் கல்லெறிந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அவர் என்ன சொன்னார்? இவளை மன்னியும் என்று சொன்னார். அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. நான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறேன் என்றால் இயேசு கொடுத்திருக்கின்ற, இறைவன் தந்திருக்கின்ற அந்த மதிப்பீடுகளையும் நெறிமுறைகளையும் நான் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ நான் முயற்சி செய்கின்றேனா? அந்த மதிப்பீடுகள் படி நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்ந்தேன் என்றால் உண்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்வு என்னால் வாழ முடியும். நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதற்காக தான் நான் இறைவனை தேடி வர வேண்டும். மாறாக அந்த மக்களை போல ஏதாவது அற்புதம் நடக்குமா, புதுமை நடக்குமா? நடக்கும். எப்பொழுது அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை தேடி நாடி வந்தோம் என்றால் நடக்கும். கடமைக்காக வந்தால் இல்லை, ஜெபம் செய்து பார்க்கலாமே என்று வந்தால் இல்லை. நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது அந்த இறைவன் நமக்கு நிறைவான வாழ்வை தர காத்து கொண்டிருக்கின்றார். அந்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு, மனித வாழ்வு எப்படி இருக்கின்றது? ஊன் இயல்புடைய செயல்களாக மாறிவிடுகின்றது. இறைவன் மீது நம்பிக்கை இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் துன்பத் துயரங்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன், பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த இறைவன் இருக்கின்றாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த இறைவனை விட்டு தூரமாக இருக்கின்றார் என்று நினைக்கின்ற பொழுது இந்த உலகை சார்ந்தவை எல்லாம் என்னை இழுத்து கொண்டிருக்கின்றன. என்னுடைய ஊனியல்புடைய செயல்கள் என்னை தூரமாக இறைவனிடமிருந்து அழைத்து சென்று கொண்டிருக்கின்றன. இந்த ஊனியலினுடைய செயல்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது கலாத்தியர் 5:19 முதல் 21 வாசிக்கின்ற பொழுது நாம் அங்கு வாசிக்கின்றோம். பரதம்மை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லிச்சூனியம், பகமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, கலியாட்டம், இவையெல்லாம் ஊனியலினுடைய செயல்கள். நாம் ஆவினால் ஏற்கப்படாத போது, இறைவன் நம்பிக்கை கொள்ள இருக்கின்ற பொழுது ஊன் இயல்புகளுக்கு நாம் அடிமையாகி விடுகின்றோம். மாறாக இறைவன் கொடுக்கின்ற அந்த நிலைவாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, அவர் தருகின்ற அந்த உணவை உண்மையான ஆன்ம உணவு என்று நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நாம் இறைவனுடைய ஆவியால் நிரப்பப்படுகின்றோம். இறைவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுகின்ற பொழுது நாம் எவ்வளவு எந்தெந்த கனிகளால், கொடைகளால் நிரப்பப்படுகின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் கலாத்தியர் திரும்பவும் 5ஆம் அதிகாரம் 22-23 வார்த்தைகள்: அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். இந்த கனிகளை நாம் பெற்றவளாக மாறுவோம். ஆக இன்று இறைவன் நமக்கு விடுக்கின்ற அழைப்பதுதான், நிலைவாழ்வு பெற வேண்டுமா? நான் வாழ்வு தரும் உணவு, நான் தருகின்ற உணவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஊன் இயல்புடைய செயல்பாடுகளை அகற்றிவிடுங்கள்.
உங்களுடைய வாழ்வை ஆவி நிறைந்த வாழ்வாக மாற்றுங்கள். அருள் அடையாளங்களை தேடி அலையாதீர்கள். நீங்கள் உட்கொள்கின்ற உணவே ஒரு பெரும் அரும் அடையாளம். இதை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள் என்று இயேசு நம்மை அழைக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்து வாழ்வு வாழ்வதற்கு இறைவன் ஒவ்வொருவரும் நிறைவாக தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆமென். விசுவாசிகளின் மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். உங்கள் பதில். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவைக்காக ஜெபிப்போம். திரு தூதர்கள் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களைப் போல திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உலகிற்கு இறைவனின் அன்பை எடுத்துரைக்க தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலக அமைதிக்காக ஜெபிப்போம். அச்சத்தின் பிடியிலும் ஐயத்தின் பிடியிலும் சிக்கி தவித்த திரு தூதர்களுக்கு தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்திய இறைவா, போர் பதற்றத்தாலும் பல்வேறு வன்முறைகளாலும் அல்லலுறும் உலகிற்கு நீர்தாமே நிலையான அமைதி அருளவும், உலக தலைவர்கள் அமைதியை நாடும் நல் மனம் பெறவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் நாட்டிற்காக ஜெபிப்போம். பேரிரக்கத்தின் ஊற்றான இறைவா, நம் நாட்டில் நடைபெறுகின்ற தேர்தல்களில் மக்கள் பொறுப்புணர்வோடு வாக்களிக்கவும், ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் நலன் சார்ந்து சமூக நீதியையும் அமைதியையும் பேணி காக்கும் நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவும் தூய ஆவியானவர் தாமே வழிகாட்ட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சமுதாய வாழ்விற்காக ஜெபிப்போம். ஒரே மனத்தோடு கோவிலில் கூடுவதோடு நில்லாமல் வீடுகள் தோறும் கூடி இறைவனை போற்றிய தொடக்க கால நம்பிக்கையாளர்களைப் போல நாங்களும் பகிர்தலிலும் ஜெபத்திலும் நிலைத்திருந்து உண்மையான அன்பிற்கு சான்று பகர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறை மக்களாகிய நமக்காக ஜெபிப்போம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் உம்மை காணாமலே நம்புகிற பேறு பெற்றதற்காக நன்றி கூறுகின்றோம். பல்வகை சோதனைகளில் நாங்கள் துயருற நேர்ந்தாலும் குன்றாத எதிர்நோக்குடன் வாழவும், தூய ஆவியின் வல்லமையால் பிறரை மன்னிக்கவும், ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக உமது இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவையினால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாயிருக்கின்றதை நீர் அறிவேன். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுகளை ஏற்று விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அயலானிலே உம்மை காண என்னை நான் பலியாக்கினேன். ஆண்டவரே, உம்மை அடைய என்னை நான் தியாகம் செய்தேன். உம் சித்தம் நாளும் நிறைவேற்றிட என்னை நான் அர்ப்பணித்தேன். நற்செய்தி பணியை நாளும் செய்ய நாதனே என்னை தந்தேன். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தே உமக்கே தந்தே, பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என்
என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதும் ஆணையும் பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்துக்காகவும் மது கைகளில் நீப்பள்ளி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பொழுது அந்தோரின் கொண்டாட்டத்தில் காணிக்கைகளை ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமையாயை கொடைகளை தாராளமாய் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, இக்காலத்துமை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவி கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து திருமுன் இடையராது பருந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகிய பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்தின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகார கொண்ட தூதர்களும் ஒரு மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று ஆகும்படி ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணென்ற ஒழிய புரிய தகுந்தும் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் ரத்தத்தில் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருக்கான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியார், இவ்வுலகில் நமக்கு உந்தராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையினத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தின் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்ராவின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அழைத்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறின் விருந்து கழைக்க பெற்று நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தேன், நான் நலமடையும். ஆத்மாவின் உணவே
ஆனந்த நிறைவே விருந்தாக வரும் தேவனே இயேசுவே எழுந்தென்னை ஆட்கொள்ளுமே. ஆத்மாவின் உணவே ஆனந்த நிறைவே கிறிஸ்துவே நானாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் தேரு காயங்களுள் என்னை மறைந்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு என்னாலும் உம்மை புகழ செய்யும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித அந்தோரின் கொண்டாட்டத்தில் நாங்கள் கொண்டை திருவுறவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உம்முடைய இறையியல்பில் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.